டிஎன்பிஎஸ்சியில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது 2022 நடந்த குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் ஓட பொதுத்தமிழ் பாட்டை இப்போ பார்க்கலாம். வினா 1. விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? பயனற்ற செயல். விழலுக்கு அப்படின்னா தேவையற்ற ஒரு செடியை தான் விழல் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்காக பயனற்ற செயல்? உவமையால் விளக்கும் அர்த்தமான பொருளை தேர்ந்தெடு. மடை திறந்த வெள்ளம் போல உவமையால் விளக்கு பெறும் பொருளை தேர்வு செய்க. மடை திறந்த வெள்ளம் போலன தடையின்றி மிகுதியாய். வினா 3. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வாக்கியங்களை கண்டறிதல், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. இது செயற்பாட்டினை. ஒருத்தவங்களால ஆள் வந்தாலே அப்ப செயற்பாட்டு. ஆண்டியர்கள் கப்பல் படைத்தால் கொற்கை. தன்மணல் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. பொறுத்துக. இடுகுறி பெயர் காடு. இடுகுறி பொதுப்பெயர் காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொதுப்பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்குத்தி. பொதுப்பெயர் சிறப்பு பெயர் நமக்கு தெரியும். பொது பெயர் அப்படின்னா மொத்தமே காடுகள். காட்டுல நிறைய மரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. பொதுவா சொல்றதுதான் காடு. அது மாதிரி இதுல பொதுவான பெயர் காரண பொது பெயர் அப்படின்னும் போது பறவை. பறக்கிறதுனால தான் அது பறவை. அது எந்த பறவை அப்படின்னு அது காரண சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் பனை அப்படின்றது பாருங்க. எதுக்காக காரணமே இல்லாம சும்மா பனைன்னு வச்சிருக்காங்க ஒரு மரத்துக்கு பேர், அதுதான் சொல்லியிருக்காங்க. பண்பு பெயர் இடம்பெற்ற உயிர்களிடத்துக்கு அன்பு காட்டு. அன்புன்றதுதான் ஒரு பண்பு. சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. இருக்கிறதுலயே வரிசைப்படுத்துறது ரொம்ப ஈஸியானது. ஈஸியாவே இது சொற்களை வரிசைப்படுத்தணும். சொற்களை வரிசைப்படுத்தின கடல் அலையின் மேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது இப்படின்றத கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. சென்றான் வேர் சொல் தருக செல். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல் இகழ். நீ என்ற ஊரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மேலே. நாம் ஊரெழுத்து ஒரு பொருள் நாம். ஒளி வேறுபாடு சரியான புரிதல். அரை அரை. சின்னரா அப்படின்றது அதாவது நமக்கு தெரியும் கசடு தபுறன்றதுதான் வல்லினம். மெல்லினம்ன்றது நிலையானமன. இடையினம்ன்றது எல்ல வயல. இதுல இருக்கிறது இடைநராவும் வல்லினராகவும். இடைநரா அறை அப்படின்றதுக்கு பாதி அர்த்தம். அதுவே வல்லினராக்கு அறைன்றதுக்கு அறைதல்னு அர்த்தம். 14. அறிவுரை திருவிழாவுக்கு பொருந்தா சொல் மகர சங்கராந்தி லோரி மோகின்றதுதான் அறுவடை திருநாளுக்கு பொருந்தது சொல். பொருந்தா வினை மரபை கண்டறிய. முறுக்கு உண்டார் அப்படின்றது முறுக்கு தின்றான் தான் கரெக்ட். எதிர்ச்சொல் மேதை பேதை. புனையினும் புயலும் நட்பு. இது புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் மேலான. புத்துயிர் ஊட்டி பிரிச்சதுக்கு புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. சரியான மரபு திருட்டு பொருள் ஆகாய தாமரை அப்படின்றது இல்லவே இல்லாத பொருள். எண்ணிக்கைய கர்மம். கர்மம் என்பது பொருள் என்பதன் பொருள் செயல். சைவ சமய குருவர்களின் எண்ணிக்கை 4. சரியான திருமுனைப்பாடி நாடு திருவாமூர் கரெக்டு. திருஞான சம்பந்தரால் அப்பரன் அழைக்கப்பட்டார், இதுவும் சரி. தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்பட்டார், இதுவும் சரி. பாலுடைய அரசு வாசிகர் அழைக்கப்பட்டார், இதுவும் சரி. சோ அனைத்தும் சரி. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை பாஞ்சாலி சபதம். காப்பி சிந்திய தந்தை என்று அழைக்கப்படுபவர் அண்ணாமலையார். குறுந்தோழின் அடிவரை 4-8. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? சிந்தனை சாதனார். வாசகர் வெற்றிலை விற்போர், இதுதான் கரெக்ட். பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றினை பரிபாடல் கலித்தொகை 10 பாட்டு. 10 பாட்டு தான். மற்ற எல்லாமே நற்றினை குறுந்தொகை எல்லாமே 8 தொகையில வந்துடும். 10 பாட்டு கல்வி அழகிய அழகிய கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்றும் கூறும் நூல் நாலடியார். பொன் திறந்து கொண்டு புகுவா நல்கினால்
உணவு. சில புகுவா என்பதன் பொருள் உணவு. காஞ்சி என்ற இன்புக்கு வழங்கப்படும் இயற்பெயர் நேயர் அறவுரக்கோவை. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. திருக்குறள் மூலத்தை முதன்முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். தண்ணீர் இலை வளர்ந்து சுகந்த நிலம் வளரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள். பாடல் அறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவி நிலம் வேண்டும் கவிமணி தேசிய விநாயகர் மீது என்றது ஔவையார் சொன்னது. திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர். திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்குன்றதுதான் திருவள்ளுவர். தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு. ஆரப்பாளையம் ராசபாளையம் என்ற ஊருடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். காமராசரை மரணத்தை பாராட்டியவர் தந்தை பெரியார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். வரி வடிவம். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். பாவலரேறு பெருஞ்சித்திரன். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் வருமனும் உடையவனாக காணப்படுகின்றன. சிறுகதையும் அதோட ஆசிரியரும். உண்மை சுடும் ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாலைப்புறா சமுத்திரம். இரவின் அறுவடை இவியரசு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர் முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசியலை கவிஞராக விளங்கியவர் வேர் ராமலிங்கனார். பழமொழியில் விடுபட்ட சொற்கள் நிறைவு செய்க. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும், வெந்நீர் ஆனாலும். கார்த்திகை டேஷ் கண்ட மாதிரி, திரை கண்ட மாதிரி. கடிந்தொரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பீழை தரும். கடிந்த அப்படின்னு இருக்க மோனையை கேட்கறாங்க. மோனைனாலே முதல் எழுத்து. மோனை எழுதியை பத்தி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. கடிந்துரார். எதுகையினை கண்டறிக. எதுகைனா இரண்டாவது எழுத்து. சிறுங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருடைய வாழ்க்கை என்கிற இரண்டாவது எழுத்து ஒட்டுப்பாரு. சிறுங்கியும் மருங்கும். எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. செய்தி தொடர். எளிதில் பொருங்கிலகும்படி அமைந்த சொற்களை இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. இயற்சொல் என்பது யாது? தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. என்றும் இடும்பை தருவது யாது? கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையெச்சம். பொறுத்துக. பொருட்பெயர் நாற்காலி புத்தகம். இடப்பெயர் வேலூர் நாமக்கல். காலப்பெயர் மாலை இரவு. சினைப்பெயர் முகம் கை. தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. தங்கம் தாழ்பால் திண்ணை தீ தீது துணை. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக. உழவு ஏர் மண் மாடு. நட எனும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று நடந்தான். சான்றோர் பாலர் ஆவர். சாலார் பாலர் ஆகுபவே. இப்பாடலின் அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. பொருந்தா சொல்லை கண்டறிய. மலையூர் காட்டூர் மருதூர் நடுவில் மணிப்பூர் இருப்பாங்க, அதான் பொருந்தது. வில்விண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல்லை சேர்ந்தக. சுழல் காற்று. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்து அன்றன் வரணும், அல்லே கிடையாது. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிய. எருது எக்காலமிடும். அங்கை அகம் கூட்டல் கை. வழுவு சொல் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே. வழுவு சொல்லற்ற. வழுவுனாலே தவறுன்றது அர்த்தம். வலது பக்க சுவரில் எழுதாதே. அப்படி ரைட் ஆன்சர். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவு என சேக்கிய அபிமனை புகழ்ந்துரைத்தவர் மகாத்மா மீனாட்சி சுந்தரனார். யான் பெற்ற இன்பம் பெருக வையகமே என்று பாடியவர் திருமூலர். நந்தவனத்தில் ஊராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்று பாடியவர் கடுவெளி சித்தர். சித்தர்களில் ஆதி சித்தர் திருமூலர். எழுதப்படாத பாடல் எனப்படுவது நாட்டுப்புற பாடல். புறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். தமிழ்குடி தூது நாட்டுடைய தலைவன் மதுரை சொக்கநாதர். வீரமாமுனிவர் இயற்றியதும் தேம்பாவணி. மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார். தேம்பாவாணியின் பாட்டுடை தலைவன் பூசை மாமுனிவர். அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூறுகள் இது சரியானது. அகநானூறு 8 கதை நூல்கள் ஒன்று, இது சரி. இந்நூலின் நெடுவரை என்று அழைப்பது, இதுவும் சரி. இது 10 பாட்டு நூல்கள் ஒன்று, இது தவறு.
புலவர்கள் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இதுவும் சரி. ஸோ 1, 2, 4 செட். கம்பர் தாம் இயற்றிட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுவர் குகன். மையோ மரகதமோ மறிகடலோ மழை மொழிகளோ ஐயோ இவன் வடி வெண்பதோ அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் கம்பர். பொதுமறையான திருக்குறள் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என புகழக்கூடிய நூலகத்தை குறிப்பிடு தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கம்பராமாயணத்தில் ராமனின் உன்னை விட பரதன் நல்லவன், இறைகுணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் கோசலை. ராமலிங்க அடிகளாரின் சிந்தனைகளின் ஊற்றுக்குளமாக இருந்த இடம் கந்தக்கோட்டம். சட்டம் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. தினையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவில் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் கபிலர். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாழோடு முன் தோன்றி மூத்தக்குடி என்று இவ்விரவில் இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது மதுரை. உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வு உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க கீழ்கண்டவற்றில் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்னம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். இது சரி. குறிஞ்சிப்பாட்டு மீன் ஓலைச்சுவடியை அச்சில் பதித்துவத. இதுவும் சரி. உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர். இது தவறு. சி.வை. தாமோதரனார் திராவிட சாஸ்திரி என அழைக்கப்படுவர் பரிதிமாற் கலைஞர். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். பொறுத்துக சிறுகதை ஆசிரியர்களும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளும். கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புக. சு. சமுத்திரம் காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. தேவதந்துபி டேஷ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவராட்டம். பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை ரா. ஆ. பத்மநாபன். தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடி கொண்டு போய் அலையாது என்று அறிவுறுத்த அறிஞர் யார்? மூவா. அவ்வளவுதான். இப்போ 2022 அந்த குரூப் 2 எக்ஸாமோட பொதுத்தமிழ் பார்ட் தான் பார்த்துருப்போம். இதேமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அமௌட்டி இன்டர்வியூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா பின் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.